வணக்கம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சி துரை சேனல். நான் உங்கள் துரைராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா காயில், பேரிங்கு, கண்டென்சர் அனைத்து பொருட்களையும் மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோங்க. அதே மாதிரி இது டுட்டோரியல் வீடியோ தான், ஆனால் என்னென்ன பண்ணுறோங்கிறத வந்து நீங்கள் லைவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தயவு செய்து வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் ட்ரை பண்ணலாம், ஆனால் நிறைய விஷயம் தேவைப்படுமா, அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேனு ரெக்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அதுக்கு பக்கத்தில் சிங்கிளாக ஸ்க்ரூ இருக்கும், இதோ இருக்குது பார்த்தீங்களா, அதோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம். ஸோ இந்த 3 ஸ்க்ரூ தான் வந்து நம்ம கழட்ட போகிறோம். அந்த 3 ஸ்க்ரூ தான் வந்து ஃபேனை வந்து அடிபாட்டத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது. ஸோ ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சிலதில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம தட்டி எடுக்க போகிறோம், தட்டி கழட்ட போகிறோம். சரி, ஓகே. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கங்க, மைனஸை செட் பண்ணிக்கங்க. மைனஸை செட் பண்ணிக்கிட்டு அந்த இதுவை வந்து நல்லா டைட்டாக கழட்டுங்க. டைட்டாக இருக்கும் ஸ்க்ரூவு, நல்லா அழுத்தி கழட்டுங்க. கழட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருக்குது, கழட்டவும் முடியல, ரொம்ப போராடி கழட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கழட்டி 3 ஸ்க்ரூவும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி அந்த ஃபேன் கிளாம்பை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் கண்டென்சர் கழட்டுவீங்க பார்த்தீங்களா, கண்டென்சர் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கழட்டி இதை வந்து தூக்கி தூர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து கீத்து மாதிரி இருக்கும். கீத்து மாதிரி மீன்ஸ் வந்து நீட்டாக அது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்திங்கன்னா கேப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது அடைச்சிருக்கு. அதனால் இந்த ஒயர் எல்லாத்தையும் உள்பக்கமாக தள்ளி இப்படி வந்து வெளியே எடுத்துக்கணும். ஸோ ஒரு சில ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டின உடனே ஸ்ப்ரிங் டென்ஷனில் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு கேப் வந்து ஜாஸ்தியாக வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரமாட்டேங்குது. அதனால் இதை தட்டி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தட்டி கழட்டுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஹேமர் வந்து எடுத்துங்க. ஹேமர்னால் இரும்பு ஹேமருக்கு போடாதீங்க, தோருடைய சுற்றி கட்டை சுற்றியை வந்து எடுத்துக்கங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வந்து கேப் வந்து வரணும். ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு நெம்பரா மாதிரி இருக்கும், அதனால் கேப் வந்து வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து நைலான் சுற்றி, கட்டை சுற்றி அந்த மாதிரி வச்சுருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு நேக்கு போக்கு பார்த்து தட்டணும், சரிங்களா. அந்த மாதிரி சுற்றி எடுத்து இந்த மாதிரி தட்டி இதோருக்கு பார்த்திங்களா ஹோல்ஸ் வந்துருச்சு, கேப் வந்துருச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு நம்பணும். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு நம்பணும். ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு நம்பி தான் கழட்டணும். சுற்றியால் தட்டி உடச்சிடக்கூடாது. ஸோ 2 பக்கமும் அடுத்தது வந்து ஸ்க்ரூ ட்ரைவ் போடுற மாதிரி ஹோல்ஸில் வந்து ஃபுல்லாக நம்பி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடும் வந்து ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து போடுற மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டாக வந்து வச்சுக்கிட்டு இப்படி வந்து நம்பி கழட்டணும். இல்லைங்க, வேறு வழியே இல்லை, இப்படி தான் கழட்டியே ஆகணும். ஸோ பார்த்திங்களா, கழட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிங் பிளேட்டு மட்டும் தனியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் வந்து பேரிங்கு. பார்த்திங்களா, காயில் எவ்வளோ அழகாக அருமையாக இல்லவே இல்லை. பார்த்திங்களா, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பண்ணாங்கன்னு சரியாக தெரியல. ஸோ அந்த காயில் தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். அந்த அடிப்பாட்டம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் வந்து ஹேமரை வச்சு சுற்றியால் கட்டை சுற்றியை வச்சு லைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தட்டி பாட்டம் பிளேட்டையும் எடுத்துக்கணும். இந்த ஆர்மேச்சர் வந்து முக்கியமாக அடி வாங்கக்கூடாது. ஆர்மேச்சர் எடுத்து பத்திரமா தூக்கி உயர வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாட்டம் பேரிங் வந்து ரொம்ப டைட்டாக யாரோ இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருக்காங்க போல், அதனால் ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. அதனால் நான் சுற்றியை வச்சு சுற்றி எடுக்கிறேன். ஸோ அதை ஸ்ப்ரிங் டென்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த ஸ்ப்ரிங்கு தான். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் டென்ஷனில் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது கழட்டுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பேரிங்கை மாற்றினவங்க வந்து ரொம்ப டைட்டாக அடித்தது போட்டதுனால வந்து ஃப்ரீயாக இல்லை. ஸோ இதுதாங்க புது காயிலை எடுத்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டிய 2 விஷயம் இருக்குது. முக்கியமாக கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணியே ஆகணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் ஷாஃப்ட்டு ஹைட்டு வந்து முக்கியமாக செக் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த கோர் ஹைட்டை வந்து செக் பண்ணணும். கோர் ஹைட்டுனால் எதுவும் இல்லை, சைடில் அந்த இது உட்காருது பார்த்தீங்களா, அதுதான் கோர் ஹைட்டு. அதுக்கப்புறம் புது காயில் எடுத்து இந்த மாதிரி வார்னிஷை வந்து ஃபுல்லாக ஊற்றி அப்ளை பண்ணணும். காயில் கட்டின காயில் இருந்தாலும் சரி, புது காயில் இருந்தாலும் சரி, அந்த வார்னிஷ் எடுத்து நல்லா
உள்ளே ஃபுல்லாக ஊற்றி அதை வந்து காய வைக்கணும். காய வச்ச புது காயில் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த 3 ஒயரை வந்து கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணணும். நாங்களாம் வந்து மெக்கானிக் வந்து சீரிஸ் போர்டு அப்படின்னு வச்சுருப்போம். அதனால் வந்து நாங்கள் எல்லா லைனும் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். வீட்டில் வந்து சீரிஸ் போர்டு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் இல்லைனா மெக்கானிக் கையிலே விட்டுருங்க. இது எல்லாத்துலேயும் வந்து லைன் வருது. ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேரிங்கை வந்து மாற்றி ஆகணும். சரிங்களா? முக்கியமாக வந்து பேரிங்கை வந்து மாற்றிட்டு தான் வந்து நம்ம புதுசாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாப் பேரிங்கும் பாட்டம் பேரிங்கும் வந்து மாற்றிக்கணும். ஃபஸ்ட்லேயே இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் பேரிங் கட்டுறது தான். ஸோ இதை கூட வந்து நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு இது வச்சு தட்டினா பேரிங் வந்துடும். ஆனால் பாட்டம் பேரிங் வந்து அப்படி வராது. இது வந்து பேரிங் புல்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஃபேன் பேரிங் புல்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த பேரிங்க்கு அடியில் லைட்டாக கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கீ மாதிரி போட்டுட்டு அது வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சப்போஸ் அது கிராஸாக உட்காந்துருச்சு உள்ளே இறங்கலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு தட்டி இது பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க இந்த வீடியோ ஏன்னா இப்போ சரியாக உட்காரல, அதனால் இது வந்து நல்லா தட்டி உள்ளே இறக்கிக்கிட்டு அந்த அடியில் இருக்கிறத வந்து டைட் பண்ண உங்களுக்கு என்னென்னா பேரிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொறுமையாக தட்டி ஃபுல்லாகவே கட்டி இது திருவு உங்களுக்கு பேரிங் மேலே வந்துடும். பாட்டம் பேரிங்கை வந்து கட்டியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப் பேரிங்கை வந்து கட்டலாம். பாட்டம் பேரிங் கட்டி முடிச்சு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது டாப் பேரிங்லாம் ரொம்ப ஈஸி தான் இதை கட்டுறது. ஒரு டையு இல்லை ஏதாச்சும் ஒரு ஷாப்டாக ஒன்று எடுத்துக்கங்க. சுற்றி எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்தில் நீங்கள் இப்படி தட்டினீங்கனாவே போதும். சரிங்களா? அப்படி ஒரு 2 தட்டினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேரிங் கட்டி வந்துடும். கைண்ட பேரிங்கை தூக்கி தூர வச்சுருங்க. பிளேட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இது தாங்க புது பேரிங்கு. இந்த பேரிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா 6201 6202 இதுதான் புது பேரிங்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா 6202 வந்து மேல் பக்கத்தில் வந்து செட் பண்ணிக்கணும். இதை வந்து மெதுவாக தான் தட்டணும், மாங்குன்னு தட்டக்கூடாது. சரிங்களா? பொறுமையாக தட்டி அந்த பேரிங்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாட்டம் பேரிங்கும் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்படியே லைட்டாக வாட்ச் பண்ணுங்கள். என் வாய்ஸ் இல்லாமலே அப்படியே கேளுங்க. திடீர்னு வந்து என்னடா ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி 2 பேரிங்கும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது நம்ம செட் பண்ண காயில் இருக்குது பார்த்திங்களா, ஆயில் ஊற்றி காய வச்சோம் பார்த்திங்களா, அந்த காயில் வந்து இந்த இடத்துல உட்காருதான்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ரிங்கை வந்து போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதை போட்டுக்கிட்டு ரெண்டாவது நம்ம கட்டி வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஆர்மேச்சரை வந்து எடுத்துக்கணும். இந்த ஆர்மேச்சரில் வந்து இதை உட்கார வச்சுட்டு சுற்றி பார்க்கணும். உள்ளேயே வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றுதா இல்லை எங்கன்னா ஒராசுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ வந்து ஒராசுது, அதனால் நான் வந்து எடுத்துட்டேன். அதனால் இந்த ஆர்மேச்சரில் ஏதோ இடத்துல வந்து ஒராசுது. அதனால் ஒரு எமரி ஷீட்டை எடுத்து இந்த ஆர்மேச்சரை வந்து நல்லா தேய்ச்சிக்குங்க. சரிங்களா? அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒராசின இடத்துலலாம் லைட்டாக தேஞ்சி போயிருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல மட்டும் தேய்ச்சா போதும். இப்படி தேய்ச்சி இதை வச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ் இந்த மாதிரி ஊற்றுறோம்ல, அது வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நைஃப் ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி சுற்றி இருக்கிற இடத்த வந்து நல்லா சுரண்டி எடுக்கணும். சரிங்களா? சுரண்டி எடுத்துகிட்டு இப்படி சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றணும். ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா ஆர்மேச்சர் அந்த ப்ராப்ளம் இல்லை, காயிலும் அந்த ஒராசில். அதுக்கப்புறம் இந்த டாப் பிளேட் எடுத்து இந்த மாதிரி ஒயரெல்லாம் வந்து நல்லா செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் ஹோல்ஸ் வந்து பார்க்கணும். நீங்கள் 3 ஸ்க்ரூ ஃபஸ்ட்டில் கழட்டணும் பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூ ஹோல்ஸுக்கு நேராக வச்சு தான் இதை வந்து போடணும். கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு வந்து அது மேலே எழுந்துக்கும். அதனால் வந்து நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு 3 ஸ்க்ரூவை வந்து போடணும். ஃபஸ்ட்டில் வந்து 3 ஸ்க்ரூவை வந்து டைட்டு வச்சுக்கிங்க. டைட்டு வச்சாலே போதும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முதல்ல வந்து டைட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பேரிங் வந்து அந்த ஃபேனை வந்து சுற்றி பார்க்கணும். உள்ளே போட்ட காயில் வந்து கையால் எடுத்து சுற்றி பார்க்கணும். உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றுது
அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றலை, கொஞ்சம் டைட்டாக சுற்றுதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து மேலே வந்து இந்த எல்லா ஸ்க்ரூவையும் டைட்டு வச்சுட்டு கட்டை சுற்றி எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து லைட்டாக சுற்றி அதில் தட்டணும், மேல் பகுதியிலேருந்து தட்டணும். சரிங்களா? அப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவும் சுற்றும். ஸோ ஆஸ் யூஷுவல் அவ்வளோதாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காயிலை பொறுத்தவரையிலும் ரெட்டு வந்து ஃபேஸு, அதை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ எல்லோ இருக்குல்ல பார்த்தீங்களா, எல்லோ வந்து காமனு. சரிங்களா? அந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலு. ஸோ நீங்கள் வந்து கண்டென்சர் லைனை இந்த எல்லோ அண்டு ப்ளூவில் தான் தரணும். நீங்கள் கண்டென்சரை மாற்றினதை பார்த்துருந்த எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், எப்படி மாற்றணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். அதை போட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஆகிடுச்சு, அதனால் எடிட்டிங்கும் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒயரை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டில் கனெக்ஷன் கொடுத்துருங்க. கனெக்ஷன் கொடுத்துட்டு சீரீஸில் வந்து ஓட்டி பார்க்கணும். சரிங்களா? எப்போவுமே வந்து ரெட்டை வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருங்க, டாப்பில் வந்து ரெட்டை கொடுத்துருங்க. அப்படி இல்லை டாப்பில் இல்லைன்னா நீங்கள் வந்து பாட்டத்தில் கொடுத்துக்கணும் ரெட்டை வந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு ஓட்டி பார்க்கணும் முக்கியமாக. சரிங்களா? கண்டென்சர் லைன் வந்து ரெட்டாக இருக்குது, அதனால் வந்து கண்டென்சர் ஒயர் ரெட்டாக இருக்குது, நீ என்னப்பா ரெட்டை ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டு மறுபடியும் ரெட்டை கீழே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. கண்டென்சர் ஒயருடைய கலர் வந்து ரெட்டு. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டில் வந்து ரெட்டை கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ரெண்டாவது வந்து ப்ளூ வந்து எல்லோவை வந்து கொடுக்குறேன். செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த எல்லோ கலரை கொடுத்து நல்லா ஃபுல் டைட்டை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கழட்ட போகிறது இல்லை, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மாடலு. ஸோ அதனால் நம்ம இதை கழட்ட போகிறது இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஃபுல் டைட்டை வச்சுக்கோங்க. ஃபுல் டைட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து கிளாக் வைஸில் ஓடுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ஓடுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சர் லைனை வந்து மாற்றி கொடுத்துட்டு ஓட வைப்பாங்க. ஸோ அதாங்க பார்த்திங்களா எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் வந்து இதில் வச்சு செக் பண்ணுறேன். சீரீஸில் தான் நான் எப்பவுமே செக் பண்ணுவேன், டைரெக்டில் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நான் போடவே மாட்டேன். ஏன்னா சீரீஸில் வந்து நம்ம காயில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட சீரீஸில் போடுறப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் வந்து சீரீஸில் தான் இப்போவும் செக் பண்ணுறேன். காயில் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 2 ஒயர் அதில் டச் பண்ண உடனே ஃபேன் ஓடுது பாருங்கள். எப்போவுமே வந்து மெக்கானிக் மோஸ்ட்லி வந்து சீரீஸ் லைனை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதிலே உங்களுக்கு நல்லா வேகமாக ஓடுதா, அதனால் நம்ம காயில் மாற்றுறது, கண்டென்சர் மாற்றுறது, டைரக்ஷனு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த உஷா ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா காயில், பேரிங்கு, கண்டென்சர் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் துரைராஜ். நன்றி, வணக்கம்.